டிசிஎஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட 12,000 பேரை வேலை விட்டு தூக்குவதாக வந்து அறிவிக்கின்ற பின்னணியில் இப்போ அங்க இருக்கிற ஊழியர்கள் ஐடி யூனியனுக்கு என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல வந்து தூக்கப்பட போறாங்க. அதுக்கான தயாரிப்புகள் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. பில்லபிள் எம்ப்ளாயிஸ், அதாவது கிளைண்ட் காசு கொடுத்து வச்சிருக்கிற எம்ப்ளாயிஸை நிர்பந்தப்படுத்தி பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க. அதாவது கிளைண்ட்ல இருந்து இனிமேல் உங்களுக்கு காசு தர மாட்டாங்க அப்படின்னு மூவ் பண்றாங்க. இந்த பில்லபிள் அலோகேஷன் ஸ்டாப் பண்ணும் போது அதை காரணம் காட்டி அடுத்த கட்டமாக 30,000 பேரையும் வேலையை விட்டு தூக்குவதற்கான நடவடிக்கைகள்ல டிசிஎஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ற அதிர்ச்சிகர செய்தி வந்த உடனே இந்த போராட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறோம். இந்த போராட்டம் அகில இந்திய அளவுல பல்வேறு மாநிலங்கள்ல ஐடி பிரதானமாக இருக்கிற மாநிலங்கள்ல நடைபெறுது. இந்த போராட்டம் முக்கியமான கோரிக்கையாக ஐடி நிறுவனத்துல இருக்கிற டிசிஎஸ் நிறுவனத்துல இருக்கிற இவரு சிஇஓ கீர்த்திவாசனும் HR மிலண்டும் உடனடியாக பதவி விலகணும். இப்படிப்பட்ட ஒரு முடிவை யோசித்ததற்கே வந்து இவங்களுக்கு தண்டனைக்குரியவர்கள் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பதவி விலகணும் அப்படின்னு கேட்கிறோம். அரசு தலையிட்டு இவர்களுடைய நடவடிக்கையை சட்டத்துக்கு புறம்பானது என்ற அடிப்படையில் இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து முடிக்கிறதுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை கமிட்டிகள் வந்து அரசு வந்து அமைக்கணும். அதுல டிசிஎஸ் மாதிரியான பெரும் நிறுவனங்கள், அதனுடைய கூட்டமைப்பான நாஸ்காமும், ஐடி ஊழியர்களுடைய கூட்டமைப்பான சங்கங்களும், அரசும் இதுல வந்து பேச்சுவார்த்தைகளை வந்து ஈடுபட்டு ஐடி ஊழியர்கள் பிரச்சனையை தீர்த்து இந்த ஐடி நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுக்குள்ள இந்த அரசாங்கம் போகணும் அப்படின்றத இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கியமான கோரிக்கை.